போடு உள்ள போடுடா உள்ள போடு. ஓ உன்னை அநியாயமா எங்க மாமா இப்படி கொன்னுட்டாரு. ஐம் சோ சாரி மீன். செம சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க இதுல வந்து பார்த்தா அப்படி ஸ்டிக்கி வருதா, சூடு போட்டோடய அது இதாகுது, ஸ்டிக் ஆகுது. ஒரு மேட்ச் பிளே முடிச்சுட்டு செமையா இருக்கு. பாத்தீங்களா 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 பாத்தீங்களா, வருதா வருதா வருதா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜாய் ஃபேமிலி கிளப். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைபரி டர்ட் ஃபார்ம் ஃபிஷிங் ஃபார்ம், அங்கதான் வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம். மீனை பிடிச்சி அதுல வந்து பாபிக்கு சமைச்சு செஞ்சு சாப்பிட போறோம். அதுக்காக தான் அங்க வந்திருக்கோம். இப்ப வந்து எங்க வந்திருக்கோம்னா என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு என்னது அந்த ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் வந்தாச்சு நம்ம உள்ள. இப்போ ஃபிஷிங்க்கு வந்து நம்ம வந்து அந்த இதெல்லாம் வாங்குறோம், என்னது நெட்டு ஃபீடு அந்த பக்கெட்ல எல்லாம் போட்டு தருவாங்க. அதை வாங்கிட்டு ஃபிஷிங் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். இங்க நல்ல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ஏன்னா கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீயா இருக்கு. நம்ம உள்ள டிக்கெட் வாங்கினா இங்கே கார் வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீயா வந்து இருக்குது. அதுல வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்ல என்னது குட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்குது. ஃபார்ம் சூப்பர், ஃபவுண்டைன் செம சூப்பரா இருக்குது. வாங்க பார்க்கலாம். பைபரி ட்ரவுட் ஃபார்ம், அதுக்கு தான் நாங்க இப்ப போயிட்டு இருக்கிறோம். வந்துட்டோம்னு நினைக்கிறோம். எஸ், போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. வாவ், கீழே ஒரு பார்க்கிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன், கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறாரு. இப்போ இந்த த்ரோட் ஃபார்முக்கு டிக்கெட் வாங்கியிருந்தா விசிட்டர்ஸ்க்கு வந்து கார் பார்க்கிங் ஃப்ரீ அப்படின்றது இருக்கு. பைபரி ஃபார்ம் டர்ட் ஃபார்முக்குள்ள வந்துட்டோம். டிக்கெட் ஆல்ரெடி புக் பண்ணதுனால இப்போ உள்ள போறோம். இப்போ வந்து உள்ள போறதுக்கு என்ட்ரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாம்ப் வந்து கையில வந்து குத்துவாங்க. குத்திட்டாங்க. எஸ், இப்போ என்னோட கை. தேங்க்யூ. உள்ளதான் போக போறோம். வந்தாச்சு. மினி கோல்ஃப் இங்கேயே இருக்கு என்ட்ரன்ஸ்ல. வாவ், ஃபிஷிங் இங்க இருந்தே ஆரம்பிக்குதுப்பா. ஸ்மால் பாபிக்கு செட்டு 7, லார்ஜ் பாபிக்கு நம்ம அந்த கெசிபோ மாதிரி அது ஃபுல்லா வந்து வாங்கியிருக்கிறோம். அது 90 பவுண்ட்ஸ். இந்த எக்யூப்மெண்ட் வாங்கின உடனே வந்து இங்க ஒரு வீடியோ எப்படி வந்து பண்றாங்க அதான் சொல்றாங்க. இத வீடியோ பண்றாங்க. Capturing fishing is a beginner's fishery, so it's ideal for children and beginners. செட்டு வாங்கியாச்சு. ஆனா எனக்கு காசு கொடுக்கணும். மீன் பிடிக்க போகிறோம். எங்க மாமா வாங்கிட்டாரு. செமையா பாருங்க வாட்டர் ஃபவுண்டைன் அங்கங்க வச்சு கிரீனு. அந்த கிரீனு தான் இப்ப செம சூப்பரா இருக்கு. இது உள்ள ஒரு ஐலாண்டு. இதுல வந்து ஃபிஷ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்றாங்க பிடிக்கிறதுக்கு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஐலாண்ட் இருக்கு, அதுலதான் நிறைய ஃபிஷ் இருக்கு அப்படின்றாங்க. இதோ என் பையன் ரெடி ஆயிட்டான். எதுக்கு? ஃபிஷிங். பல வருஷங்கள் கேட்டுட்டு இருந்தான் பையன். இது ஃபிஷிங் கடை செட்டு வாங்கிட்டோம். என்னன்னா கையில வச்சிருக்கிறது நெட்டு, அதுக்கப்புறம் ஹூக்கு வித் போலு அது இருக்கு. அப்புறம் இங்க என்ன இருக்குன்னா ஃபிஷ் ஃபீடு ஒண்ணு கவர்ல போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதோ ஃபீடு அங்க முடிச்சுட்டாங்க பாருங்க. அப்புறம் ஒரு பக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அது ப்ரீஸ்ட், அதுல அந்த குச்சை வச்சுதான் வந்து அடிக்கணும். அடிச்சு மீனை வந்து தலையில அடிச்சாதான் இதாகும். ஃபிஷ் ஃபீடு வந்து அந்த ஹூக்ல வந்து போடுறாங்க. ஸ்லோலி கை குத்திக்க போறடிச்செல்லாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இங்க போட்டோம். இந்த ஃபிஷிங்க்கு போறாங்க. போடுறாரு என் பையன் போல. என்னைக்கு ஃபிஷர் மேனே என் பையன். இதோ
என் பையன் தான் ஃபர்ஸ்ட் தூண்டில் போடுறான்பா. தூண்டில் போடு போடு போடுடா பையா. மீன் பக்கத்துல வருதான்னு பாக்கலாம். போடு போடு உள்ள போடுடா, உள்ள போடு. மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு. அப்படியே போட்டோ கிளிக் பண்ணுங்க. அப்படியே போட்டோ கிளிக் பண்ணுங்க. ஏய் போட்டோ உடனே என் பையனுக்கு கிடைச்சிருச்சுப்பா. போட்டோ உடனே கிடைச்சிருச்சுப்பா. என் பையன் போட்டோடனே ஒரு மீனை பிடிச்சிட்டாப்பா. பிடிச்சிட்டாரு. 1 2 3 4 அவ்வளவுதானா? ஓ உன்னை அநியாயமா எங்க மாமா இப்படி கொன்னுட்டாரு. ஐம் சோ சாரி மீன். நான் இப்ப தூண்டில் போட போறேன். ஃபர்ஸ்ட் என் பையன் போட்டான், போட்ட உடனே கிடைச்சது விட்டது. இப்ப எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. 1 2 3 உள்ள போட்டுட்டேன். வந்துருச்சு. ஏதோ சாப்பிடுறாங்க. இழுக்குது. சொல்லுங்கடா. தூக்குவீங்கன்னா வராது. நீ தூக்காத. நான் தூக்கலப்பா, அதுவே போகுது. என் தூண்டுல கிடைச்சிருச்சு, ஆனா வரமாட்டேங்குது. ஏ நான் பிடிச்சு விட்டேன். பிடிச்சிட்டேன். இங்க பாருங்க, செமையா பிடிச்சிட்டேன். பாவமா இருக்குது, இருந்தாலும் ஓகே. அது நான் பிடிச்ச மீன் அழுக்காதான் இருக்குது. பாருங்க என் பையன் பாருங்க, பிஷிங் பிடிக்கிறதுல எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறான்ட்டு. என்னமா பிடிக்கிறதுக்கு வந்து பிடிச்சா பிடிக்கிறதுக்கு எப்படி வராம பாருங்க. நல்ல பெரிய மீனா வந்து மாட்டு கார்த்திக் பிளீஸ். நல்ல கார்த்திக் பெரிய மீனா புடி புடி புடி. என்னது என் பையன் பாருங்க எவ்வளவு முடிச்சுட்டான். எவ்வளவு பெரிய பிஷ் பாருங்க. எவ்வளவு எடை போடுறதுக்கு வந்துட்டோம். வந்து நிக்கிறோம். எவ்வளவு கிலோ வரும் அப்ராக்சிமேட்டான்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் கால்குலேட் பண்ணிருக்கிறோம். எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 4.62 பாபிக்கு பத்த வைக்கிறோம். பத்திச்சா? ஓகே, ஸ்டார்ட் ஆயிருக்கு. பார்ப்போம். இந்த செட்டு இது இந்த கெசிபோ இந்த இது சும்மா இது கூட பண்ணோம்னா 90 பவுண்ட்ஸ் வந்து ரெண்ட். பாபிக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பத்த வைக்கிறோம்னு பாருங்க. ஃப்ளை எல்லாம் ஆகுது இது. ஐயோ பேப்பரை பத்த வச்சு ஃப்ளை ஆகுது. ஐயோ மீனுக்கு பே பண்ணியாச்சு. இப்ப கிளீன் பண்றதுக்கும் காசு சேர்த்து பே பண்ணிட்டோம். ஒரு ஃபிஷ் கிளீன் பண்றதுக்கு 1 பவுண்டா. 6 ஃபிஷ்ஷுக்கு 6 பவுண்ட் பே பண்ணிருக்கோம் கிளீன் பண்றதுக்கு மட்டும். ஓகே, கிளீன் பண்ணி வாங்கிட்டோம். இருந்தாலும் அந்த தலை அதெல்லாம் இருக்கு, அதை சரியா சாப்பிட முடியாது. அதனால தனியா கட் பண்ணி உள்ள இருக்கிற குடல் மட்டும் எடுத்து கொடுத்துங்கிறாங்க. அதனால நம்மளே வந்து திரும்ப கிளீன் பண்றது பெஸ்ட்ன்னு தோணுது. ஏன்னா நம்ம தான் சாப்பிட போறோம். மக்களே அங்க பாருங்க மீன் எவ்வளவு தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இங்க இப்ப தெரியுதா கிளியரா? எங்க மாமா பாருங்க இப்ப வந்து அந்த ஃபிஷ் ஃபீடு வந்து கையில வச்சிருக்கிறாரு. அத வந்து இப்ப போட்டாருன்னா எப்படி மீன் துள்ளி அடிச்சு வரப்போகுதுன்னு மேல பாருங்க. எக்ஸ்பிரிமெண்ட். ஏ பாத்தீங்களா 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 பாத்தீங்களா? வருதா வருதா வருதா? மரத்து மேல இருந்து எடுத்தீங்கன்னா செம்ம வியூ இருக்கா. லைவா இருக்குக்கா. இப்பதான் லைவா பாத்தீங்களா? சிக்கன் பாபிக்யூ கார்ன் இப்போ ரெண்டும் வந்து கொஞ்சம் நவுந்தானா இப்படி சமைக்கிறாங்க. மசாலா போட்டோம், ஒரு டெக்கரேஷன். இங்க பாருங்க, அதோட முக்கியமா எங்க மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு மசாலா போடுறாரு தெரியுமா? என்னமா வந்து மசாலா போடுறாரு. இத்தனை வருஷமா எனக்கு தான் போட்டு. இங்க பாருங்க என்ன ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க இந்த மசாலா அவர் பண்ணிருக்கிறது.
பபிள்ஸ் அது இது வச்சு விளையாண்டுக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிடுறோமோ இல்லையா, சாப்பிடுற ஐட்டம் மட்டும் எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சும்மா பாக்குறது. சிக்கன் திரும்ப போடுறோம். ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சாப்பிட்டு போன் மட்டும் பாருங்க எப்படி இருக்கு. இது பாருங்க குட்டி குட்டி பிரெட், கார்லிக் பிரெட் பேக்கெட் எல்லாம் வச்சாச்சு. மாமாட்டான பாபிக்யூ எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு உட்கார்ந்துக்கிறாரு. எப்படி இருக்கு? ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? சிக்கன் சூப்பர் தெரியுமே. அது குட்டி டோனட், அத வந்து ஸ்கியூவர்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம். எதுக்கு சொல்லுங்க? பாபிக்யூல அப்படியே சூடு பண்றதுக்கு. வாவ், எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த அந்த சுகர் வந்து அப்படி கரையும் சூட்டுக்கு. All done. Oh wow. மார்ஷ்மெல்லோ செஞ்சிட்டோம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இது செம சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, இதுல வந்து பண்ண அப்படி ஸ்டிக்கி வருதா, சூடு பண்ண உடனே அது இதாகுது, ஸ்டிக் ஆகுது. ஒரு மார்ஷ்மெல்லோ முடிச்சுட்டு செமையா இருக்கு. போட்டோ பாபிஜி ஃபீட் பண்ண போகிறோம். அப்படியே எல்லாத்தையும் போடு, மொத்தமாக போடு. எஸ். மக்களே, ஃபார்ம் எல்லாம் சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பு இங்கே பாருங்க, செவனரி ஷாப் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அப்படி சூப்பராக இருக்குப்பா, டிராக்டர் மாதிரி வச்சு அதில் குட்டி டைம் பேசு சூப்பராக இருக்கு. அதே மாதிரி பாரு, சைக்கிளில், ஸ்கூட்டரில் எங்கே போய் இன்னொரு டிராக்டர், ட்ரக்கு, அப்புறம் வேனு, அதெல்லாம் வந்து வாட்ச் வச்சு கிளாக் வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு, சும்மா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் அது மாதிரிதான் வச்சிருக்காங்க ஃபுல்லா. அதான் டாய்ஸ் தான். டக்கி வச்சிருக்காங்க. இது வெயிட்டா இருக்குப்பா. சூப்பரா இருக்கு. கிளாஸ்ல பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ரியல் ஜெம் ஸ்டோன் பிரேஸ்லெட்டும் பாருங்க. அமெத்தஸ்ட். இது என்னது? ப்ளூ கலர்ல இருக்கு.